சமைக்க சுத்தமாக டைம் இல்லாதப்ப 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அதிரடி கறி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இது நம்ம இப்போதைக்கு அடுப்பில் வைக்க தேவையில்ல. இதில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு இது கூட பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா பொடியாக சாப் பண்ண தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. 3/4 கிலோ அளவு நம்ம கறி எடுத்துருக்கனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய்க்கு பதிலாக பழுத்த மிளகாய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 2 மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம், அதனால் நிறைய சேர்க்காதீங்க. குழம்போட கலர் லைட்டாக மாறி போயிடும். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமான மிளகாய் பொடி, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஹோம்மேடாவோ அல்லது கடையில் வாங்கின சிக்கன் மசாலாவோ அல்லது மட்டன் மசாலாவோ கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. இதுவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கறி குழம்புக்கு வதக்கணும் அரைக்கணும் அப்படின்னு எந்த வேலையுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் செய்கிறோமே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதோ அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணவே தேவையில்ல. கேரண்டியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்காம கூட செய்யலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 4 மிளகு சேர்த்து அரைச்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி மட்டும் ஊற்றிக்கலாம். வேறு எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. இதுவே குழம்பு ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும். குழம்பு தண்ணியாக வேண்டாம் கெட்டியாக இருக்கணும்னா தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி அலசி சேர்க்காதீங்க. இப்போ இது ஒரு 4 விசில் போல் விட்டுக்கலாம். விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக சிக்கன்லாம் வெந்து நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கறி குழம்பு எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி இருக்குன்னு. நான் இட்லியோட சாப்பிட்றதுக்காக லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதே நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம். மட்டனில் செய்யும் போது ஒரு 7-8 விசில் போல் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.